வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அழகு 4 வெப்பம்ங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் 1 வேர்ட், வெப்பம் என்பது ஒரு வகையான டேஸ். ஆன்சர் வெப்ப ஆற்றல். அடுத்து இரண்டாவது, ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் போது பின்வருவனவற்றில் எவை நிகழ முடியும்? ஆன்சர் அனைத்தும். அடுத்து மூன்றாவது, பின்வரும் பொருள்களில் எது அதிக வெப்ப ஆற்றலை உட்கவர்கிறது? ஆன்சர் திடப்பொருள். அடுத்து நான்காவது, திட திரவம் மற்றும் வாயுக்களுக்கு சம அளவு வெப்பம் அளிக்கும் போது எது அதிக விரிவுக்கு உட்படும்? ஆன்சர் வாயு பொருள். அடுத்து ஐந்தாவது, திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்வுக்கு என்னதுன்னா திடநிலைக்கு மாறும் நிகழ்வுக்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் உறைதல். இ ஆப்ஷன் குறிச்சுக்கோங்க. அடுத்த 6வது 1 வேர்டு பாருங்கள். வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் டேஸில் நடைபெறும். ஆன்சர் திடப்பொருள். அடுத்து கோயட் எடுத்து நிரப்புக. கலோரிமீட்டர் என்ற சாதனம் டேஸை அளக்க பயன்படுகிறது. ஆன்சர் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை. ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை. அடுத்து இரண்டாவது, 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றின் அளவு டேஸ் எனப்படும். ஆன்சர் 1 கலோரி. அடுத்து மூன்றாவது, வெப்பக்கடத்தி என்பது டேஸை மாறாமல் வைத்திருக்கிறது. ஆன்சர் வெப்பநிலையை. அடுத்து நான்காவது, வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு ஒரு பொருள் மாறும் நிகழ்வுக்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் குளிர்தல். அடுத்து 5வது 1 வேர்ட், ஒரு அமைப்புக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அதன் வெப்பநிலை அதிகரிக்கும். ஒரு கலனில் உள்ள திரவத்தின் வெப்பநிலையை உயர்த்தும் போது அணுக்களுக்கு இடையான தொலைவு குறையும். ஆன்சரை பார்த்து வீடியோ பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து சரியா தவறா? முதல் 1 வேர்டுக்கான ஆன்சர் சரி. ஒரு பொருளுக்கு அளிக்கப்படும் வெப்ப ஆற்றல் அப்பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை அதிகரிக்கிறது. ஆன்சர் சரி. அடுத்து இரண்டாவது சரியா தவறா பின்னாடி இருக்குது, அதுக்கு ஆன்சர் சரிதான். அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஆன்சர் தவறு. தவறுன்னு எழுதிட்டு அந்த குளிர்வித்தல் இருக்குது பார்த்தீங்களா, அதை அடிச்சுட்டு பதங்கமாதன்னு சொல்லி எழுதிக்கோங்க. நாலாவதுக்கான ஆன்சர் அடுத்து நான்காவதுக்கான ஆன்சரும் சரிதான். 5வதுக்கான ஆன்சரும் சரிதான். 6வது பார்த்தீங்கன்னா தவறுன்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு வெளிப்புறத்தில் இருக்குல்ல, அதை அடிச்சுட்டு உட்புறத்தின் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க. வெப்ப கடத்தல்னா திடப்பொருள், வெப்ப சலனம்னா திரவ பொருள், அடுத்து வெப்ப கதிர்வீச்சுனா வாயு, பதங்கமாதல்னா திண்மம் வாயுவாதல், அடுத்து குளிர்வித்தல்னா வாயு திரவமாதல். 2, 5, 4, 3, 1 ஆன்சர் குறிச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூற்று காரணம். அதில் ஃபஸ்ட்டு இதுக்கான ஆன்சர் ஆவண்ணா. ஆவண்ணா எதுனா கூற்று சரி காரணம் தவறு, முதலுக்கான ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்களா, அதற்கான ஆன்சர் ஆ ஆப்ஷன். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. இப்போ நம்ம 1 வேர்டுக்குள்ள ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம்.